In today's video, I'm going to share how to clear your mind from a confused state to a clear path. நீங்கள் உங்களுடைய காலேஜ் முடித்து வெளியே வந்துருக்கலாம். இப்போது நிறைய பேர் என்ன மாதிரி இப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது நம்ம கெரியரில் அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா இருக்காது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கீங்கன்னா ஒரு 3 சிம்பிள் வேல நான் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய பர்பஸ் இல்லைனா ஒரு பேஷன் இல்லை டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் லைஃப் எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறத விட ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வித்தவுட் வேஸ்டிங் அ டைம் ஒரு 6 மினிட்ஸில் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு காஃபி, பென் அண்ட் பேப்பர் எடுத்து தனியாக உட்காந்து இந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள். ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன். பிகாஸ் நம்மளுடைய லைஃப் ஒரு 80 இயர்ஸ் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் நம்மளுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறோம். 21லேருந்தே நம்மளுக்கு எக்கச்சக்கமான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். நமக்கு மணி ஏர்ன் பண்ணணும், ஃபேமிலி பார்த்துக்கணும், அண்ட் வேலைக்கு போகணும். மேபி யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் broke up you, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அது ஒரு ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்தாலும் இந்த 21லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் அந்த 21 to 60 இயர்ஸ் இல்லை 40 இயர்ஸ் நீங்கள் ஒரு ஜாபில் ஃபிக்ஸ்டாக ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த 40 இயர்ஸ் என்ன ஜாப் பண்ணுறோம், என்ன ஃபீல்டில் இருக்கோன்னே தெரியாமல் ஏதோ ஒன்று படிச்சுட்டு வேறு ஒரு டிகிரி எடுத்துகிட்டு வேறு ஏதோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறத விட இப்போது இருக்கிற இந்த ஒரு டைமில் யூஸ் பண்ணி உங்களுடைய 22 இயர்ஸ்க்குள்ளேயே உங்களுடைய பேஷன் ஆர் பர்பஸ், உங்களுடைய டேலண்ட்டை எப்படி ஸ்கேல் பண்ணி அதிலிருந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத யோசித்து கண்டினியூஸாக ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் அந்த 60 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற டைம்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒரு மாதிரி டைம். அப்போ என்ன ஆகும்லாம் தெரியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் விட்டுறலாம். இந்த 40 இயர்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபைண்ட் பண்ண போகிற ஒரு வீடியோ இது. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுடைய பென் அண்ட் பேப்பர் எடுத்து நீங்கள் இப்போ வரைக்கும் உங்களுடைய ஏஜ் என்னவா வேணா இருக்கலாம், இப்போ வரைக்கும் என்னெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் புதுசாக ட்ரை பண்ணீங்க, இல்லை எதுலெல்லாம் ஃபெயில் ஆனீங்க, அது எல்லாத்தையுமே ரைட் டவுன் பண்ணுங்கள். அது என்னவா வேணா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயம், உங்களை லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எழுதுங்க. அண்ட் மோஸ்ட்டாக எந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் எழுதணுன்னா, உங்களுக்குள்ளே இருந்த டேலண்ட், நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது என்னது, உங்களுக்கு ரியலாக என்ன தான் பிடிச்சிருக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே எழுதுங்க. அது எவ்வளோ வேணால் போகலாம். ஓகேவா? நான் உங்களை ஏன் இதெல்லாம் எழுத சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அப்போ தான் தெரியும் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு எங்கே போகணுன்றதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். நமக்கு என்ன பண்ணணுன்னே தெரியலனா நம்ம ஒரே இடத்துல தான் இருப்போம். ஸோ அது ரொம்ப நம்மளைய டம்ப் பண்ணிடும். நம்ம எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் டெய்லியும் யோசிச்சுட்டே லைஃப்பை ஓட்டுறதை விட ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி அதில் ஸ்டார்ட் ஆகி ஃபெயில் ஆகிறது எவ்வளோ பெட்டர். ஓகே, இதை நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்டு ஓகே நான் யோசிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிடுவேன், இதெல்லாம் பண்ணேன்னு யோசிச்சா எண்ட் ஆஃப் தி வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. செகண்ட் ஸ்டெப், நீங்கள் இப்போது அந்த பேப்பரில் எழுதின எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு ஒரு கிளியர் ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் எழுதின விஷயங்களில் எது உங்களுக்கு நேச்சுரலாக வரும், எது உங்களுடைய டேலண்ட், எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், அதையும் எழுதுங்க. நீங்கள் அதில் வந்துட்டு இன்னும் தெரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னா என்னென்னு கூட தெரியாது அப்படின்ற விஷயம் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இதை கற்றுக்கிட்டால் நல்லா இருக்குமே, ஜாலியாக இருக்கும் அப்படின்ற தோன்ற ஒரு விஷயத்த கிளியர் ஷீட் ஆஃப் பேப்பரில் எழுதுங்க. இது உங்களுடைய செகண்ட் ஸ்டெப். உங்களுடைய செகண்ட் ஷீட்லேயே உங்களோட கோல்ஸ் அந்த ஆம்பிஷன், இல்லை நீங்கள் ஒரு ஆசைப்படுற ஒரு விஷயம், இந்த மாதிரி நான் வந்துட்டு இருக்கணும் அப்படின்லாம் சில பேர் யோசிச்சு வச்சுருப்பீங்களே, அதையும் சேர்த்து எழுதுங்க.
எனக்கு இந்த அளவுக்கு மணி மேக் பண்ணணும், ஐ வாண்ட் டு டிரைவ் திஸ் கார், இப்படிலாம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களுடைய மைண்ட் செட் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் உங்களுடைய மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பேப்பருக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால தான் இதெல்லாம் பண்ண சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தனியாக உட்காந்து இதெல்லாத்தையும் பண்ணுங்கள். இன்னொரு க்ளீன் ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்து நீங்கள் எழுதின கோல்ஸ் அண்ட் உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அது ரெண்டுமே அலைன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அந்த க்ளீன் ஷீட் ஆஃப் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இப்போது ட்ராயிங்னு வச்சுக்கோங்க. என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை நான் கெரியராக மாற்றினா அது பீப்புளுக்கு வேல்யூ கொடுக்குமா அப்படின்றத யோசித்து வேல்யூ கொடுக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ட்ராயிங் அப்படின்னு போட்டு எஸ் அப்படின்னு போடுங்க. நெக்ஸ்ட் அது ஏன் கொடுக்கும் அப்படின்றத எழுதணும். ஒய், வாட், ஃபஸ்ட் அந்த ஒய்க்கான ரீசன் எழுதுனீங்கனாவே நெக்ஸ்ட் கொஷின் உங்களுக்காக வந்துடும். அதுக்கான டெம்ப்ளேட்லாம் நான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன் இது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத யோசிங்க. ஸோ ஆர்ட் அப்படிங்க பார்க்கும்போது வேறு எங்கெல்லாம் யூஸ் ஆகும்போது டிசைனிங் சைட் நீங்கள் போகலாம். அப்படி டிசைனிங் யூஸ் இருக்கான்னா கண்டிப்பாக வேல்யூ இருக்குது. அது இப்போது எல்லாருக்குமே தெரியும். டிசைனிங் அப்படின்றது இல்லை கிராஃபிக்ஸ், ஸோ இதெல்லாமே கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். பட் உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா, நீங்கள் எழுதின கோல்ஸ், நீங்கள் எழுதின இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டுமே நீங்கள் விருப்பப்பட்டு பண்ணுறீங்க. அப்படி பண்ணுற விஷயம் மற்ற நார்மல் பீப்புளுக்கு அந்த வேல்யூவோ இல்லை ப்ராடக்டோ சர்வீஸோ ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்களா? அதுதான் இங்கே கொஷின். அப்படி பே பண்ணுவாங்கன்னா எதுக்காக பே பண்ணுவாங்க அப்படின்றது எழுதணும். அப்படி பே பண்ணுறது எஸ் அப்படின்னா அது எவ்வளோ வருஷத்துக்கு இருக்கும், இன்னும் அது ஸ்கேலபிலிட்டி இருக்கா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணணும். இப்போ ஒரு ட்ரெண்டு இருக்குது, ஒரு 1 இயர் இருக்கும், அதுக்கப்புறம் காணாமல் போயிடும்னா அதுக்கப்புறம் அதோட வேல்யூ குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது ஒரு ஹை வேல்யூ கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தால் மட்டும்தான் அதிலிருந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு மணி வந்துட்டு மேக் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பணம் அதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு வந்துட்டு பேஷன்லேருந்து எவ்வளோ காசு வந்தாலும் ஓகே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஆக்சுவலி கொஞ்சம் காசு வந்தாலும் அது வந்துட்டு எனக்கு பிடிச்சதுலேருந்து வருது அப்படின்றது ஓகே தான். பட் அந்த கொஞ்சம் காசு அப்படின்றது ஒரு 5 இயர்ஸ் கழித்து உங்களுடைய பேசிக் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை ஃபில்ஃபில் பண்ணுமா? நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணி ஓகே வேல்யூ இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது ஒரு ஹை இன்கம் ஸ்கில் தான் அப்படின்னு தோணுச்சுன்னா அண்டு உங்களோட நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அதை எப்படி நெக்ஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் நெட்வொர்க் பண்ணணும். ஆன்லைன் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் எழுதின இன்ட்ரெஸ்ட்டில், உங்களுடைய பேஷனில், உங்களுடைய கோல்ஸில் யாரெல்லாம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்கள எல்லாத்தையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃபீடை ஆப்டிமைஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே மைண்டில் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் இருந்து உங்களுடைய ஃபீட் ஆப்டிமைஸ் பண்ணி அந்த பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் மணி மேக் பண்ணுறாங்க, அந்த ஸ்கில்லை வச்சுட்டு எப்படிலாம் மணி மேக் பண்ணுறாங்கன்றத புரிய ஆரம்பிச்சிட்டா நீங்களும் அவங்களோட ஒருத்தராக வளர ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எனக்கு பெருசாக தெரில டிசைனிங்கோ இல்லை நீங்கள் ஆர்டிஸ்ட்லேயோ இல்லை மேபி உங்களுடைய கோல்ஸ் சம்மந்தமே இல்லாமல் கூட இருக்கலாம். அது எனக்கு கம்ப்ளீட்டாக சொல்ல தெரில. பட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அண்ட் இதெல்லாம் மேபி ஒரு 1 டேஸ்லேயோ 2 டேஸ்லேயோ 1 வீக்லேயோ பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை வந்துட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஒரு பேஷனை கண்டுபிடிச்சேன் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் எனக்குன்னா, லைக் பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் நான் வந்துட்டு கேட்கல. நீங்கள் எந்த ஃபீல்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். மேபி அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்கள நான் இன்ட்ராக்ட் பண்ணி பேசி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன்.
ஓகே, எந்த ஃபீல்டு சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோவை ஒரு சம்மரியாக பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 3 ஷீட் ஆஃப் பேப்பர் எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஷீட் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் ஃபெயில் ஆனீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு இப்போ வரைக்கும் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதை எழுதுங்க. நெக்ஸ்ட் பேப்பரில் உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட், கோல்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ், டேலண்ட் இது எல்லாத்தையுமே எழுதுங்க. தேர்ட் ஷீட் ஆஃப் பேப்பரில் உங்களுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட், கோல்ஸ் இது எல்லாமே ஒரு வேல்யூவாக மாற்றி இல்லை ஒரு சர்வீஸாக மாற்றுறதுக்கு என்னெல்லாம் ஜாப் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இல்லை என்னெல்லாம் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அது நீங்கள் எப்படி ப்ராடக்டை பில்ட் பண்ணலாம், இல்லை பில்ட் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். அது இருக்கா அப்படின்றது மட்டும் எஸ் மட்டும் போட்டு வைங்க. உங்களுடைய ஃபீல்ட் அண்ட் எஸ் ஆர் நோ இதை போடுங்க. நெக்ஸ்ட்டு அதுலேயே நீங்கள் பிரெயின் ஸ்டார்ம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இந்த ஃபீல்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எடிட்டிங்கில் யார் இருக்கா, கிராஃபிக் டிசைனிங் யார் இருக்கா, கோடிங்கில் யார் இருக்கா, ஷேர் மார்க்கெட்டில் யாரெல்லாம் இருக்கா, எப்படி மணி மேக் பண்ணுறாங்க அப்படின்றத ஆன்லைனில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீடை ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். ஆப்டிமைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அண்ட் அந்த ஐடியா தான் உங்களுடைய லைஃபாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு 1% சான்ஸ் இருக்குது. அதை நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன், நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.